ஸோ ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். எல்லாம் என்ன பண்ணுறீங்க? ஐ திங்க் பிஸியாக எல்லாம் படிச்சுருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம என்ன பண்ணலாம் இன்னைக்கு 1லேருந்து 5, அதாவது 7வது ஓல்ட் புக்கில் 5 வரைக்கும் இயல் நம்ம முடிச்சாச்சு. ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம்னா 6வது இயல் தான் பார்க்க போகிறோம். ஸோ எப்பவும் எப்பவும் போல் இயல் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அதில் என்னென்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு ஓவர்வியூ பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு அதில் என்னென்னலாம் இருக்குதுன்னு பார்த்தோம்னா ஏர்முனை அப்படின்னு சொல்லிட்டு பொங்கல் வழிபாடு அப்படின்றது, அடுத்து நெசவு, அடுத்து தமிழ் நாடக முன்னோடிகள், வினைமுற்று, பெயரெச்சம், வினையெச்சம், இந்த 5 டாபிக் தான் பார்க்க போகிறோம். நம்ம டைரக்டாக போயிடலாம். ஸோ ஏர்முனைக்கு நேரிங்கே எதுவுமே இல்லை என்று நம்ம வாழ்விலே பஞ்சமில்லை. இந்த ஃபஸ்ட்டு லைனே பார்த்தோன்னா ப்ரீவியஸ் இயரில் கேட்ட ஒரு கொஷின் இந்த லைன். ஓகேங்களா? சரி, ஓகே. இது யார் எழுதுனதுன்னா மருதகாசின்றவர் எழுதியிருக்காரு. ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு ஏர்முனைன்றது ஒரு இது. ஸோ நெக்ஸ்ட் பார்க்கலாம். பூமியிலே மாறியெல்லாம் சூரியனாலே, பயிர் பூப்பதும் காய்ப்பதும் மாறியினாலே, நாம் சேமமுற நாள் முழுதும் உழைப்பதனாலே, இந்த தேசமெல்லாம் செழித்திடுது நம் கையாலே. நெத்தி வேர்வை சிந்தினோமே முத்து முத்தாக, அது நெல்மணியாய் விளைஞ்சிருக்கு கொத்து கொத்தாக. பக்குவமாய் அறுத்து அதை கட்டுக்கட்டாக அடிச்சு பதற நீக்கி குவிச்சு வைப்போம் முட்டு முட்டாக. வளர்ந்துவிட்ட பருவப்பெண் போல் உனக்கு வெட்கமா, தலைவளைஞ்சி சும்மா பார்க்கறியே தரையின் பக்கமா. இது வளர்த்து விட்ட தாய்க்கு தரும் ஆசை முத்தமா, என் மனைக்கு வர காத்திருக்கும் நீ என் சொத்தமா அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அழகா மருதகாசி பாடியிருக்காரு. ஸோ ஏர்முனையில் இந்த ஃபர்ஸ்ட் லைன் நான் சொன்ன மாதிரி கேட்ட ப்ரீவியஸ் கொஷினில் கேட்ட ஒரு லைன் தான். அதே மாதிரி ஒவ்வொரு லைனுமே முக்கியம். சும்மா நீங்கள் படிச்சிங்கனாவே ஈஸியாக உங்களுக்கு அதெல்லாம் புரிஞ்சிடும். கஷ்டப்பட்டு மனப்பாடம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவசியம் இல்லை. ஸோ 2 டைம் வாசிச்சு விடணும். ஓகேங்களா? ஓகே. ஸோ எழுதுனது பார்த்தோன்னா மருதகாசி. பொருள் என்னன்னா, உலக தொழிலுக்கு இணையான தொழில் உலகில் இல்லை என்பதால் நாம் வாழ்வில் பஞ்சமில்லை அப்படின்றாங்க. ஸோ கதிரவனாலே மழை பொழிந்து நிலத்தில் பயிர்களுக்கு பூத்து காய்த்து உள்ளன அப்படின்றாங்க. நம் உழைப்பால் நாடும் நலம் பெறுகிறது. முத்து முத்தாய் வியர்வை சிந்தியதால் கொத்து கொத்தாக நெல்மணிகள் விளைந்துள்ளன. நெற்பயிரானது பருவப்பெண்ணை போல தரையின் பக்கம் தலை சாய்ந்துள்ளது. இது தன்னை வளர்த்துவிட்ட நிலமகளுக்கு நெற்கதிர் தரும் ஆசை மொத்தமாக அமைந்துள்ளது. நெற்கதிர்களை அறுத்து கட்டுக்கட்டி அடித்து தூற்றி பதர் நீக்கி வீட்டில் சேர்த்து வைப்போம். இந்த நெற்கதிர்கள் வீடு சேரவிருக்கின்றன. அவையின் செல்வமாகும் அப்படின்னு சொல்லிட்டு முடிக்கிறாரு. ஸோ மாறினா மலை, சேமம்னா நலம், தேசம்னா நாடு, முட்டுனா குவியல், நெத்தினா நெற்றி. ஸோ ஆசிரியர் யார்? மருதகாசின்னு பார்த்தோம். மருதகாசி. ஸோ அப்பா பேர் ஐயம்பெருமாள் மிளகாய் அம்மாள். ஓகேங்களா? ஸோ பிறந்த ஊர் பார்த்தோம்னா திருச்சி மாவட்டத்தில் உள்ள மேலக்குடிக்காடு. அதாவது உங்கள் ஊர் பேர் எல்லாமே அந்த ஆசிரியர் குறிப்புனாவே முக்கியமான ஒரு ஏரியா. நீங்கள் எல்லாமே நோட் பண்ணி படிச்சு தான் ஆகணும். ஸோ பெயர் பார்த்தோம்னா மருதகாசி, பிறந்த ஊர் திருச்சி மாவட்டத்தில் உள்ள மேலக்குடிக்காடு, ஐயம்பெருமாள் மிளகாய் அம்மாள். அடுத்து பார்த்தோம்னா சிறப்பு பேர் திரைக்கவி திலகம். ஏன்னா அந்த திரைப்படத்துக்கெல்லாம் பாட்டு நிறைய எழுதியிருக்கிறதுனால திரைக்கவி திலகம்னுவாங்க. ஸோ அவரோட காலம் பார்த்தோம்னா 13/2/1920 29/10/11/1989. ஸோ எப்படி இது ஞாபகம் வச்சுக்கலாம்னா 2க்கு அப்புறம் 3 ஸோ அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். 12-3 கிடையாது, 13-2 இப்படி தலைகளாக வருது அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து இயர் பார்த்தோம்னா அதே அந்த 2 இங்கே 2 இருக்கா, அதே மாதிரி இங்கே 20. அடுத்து பார்த்தோம்னா அதே 2 29. அப்போ அதோட கம்மியான 1 11. ஸோ சும்மா நீங்கள் குழப்பி நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டாலுமே அடுத்து நீங்கள் ஆப்ஷன் பார்க்கும்போது ஈஸியாக நீங்கள் போட்டலாம். அதுக்காக சும்மா அப்படி பார்த்துக்கோங்க. ஸோ நூல்குறி பார்க்கலாம். திரைக்கவி திலகம் மருதகாசி பாடல்கள் என்னும் தலைப்பில் திரைக்கதைகளுக்கு எழுதிய பாடல்கள் தொகுக்கப்பட்டுள்ள. ஸோ நம்ம பார்த்தது கூட ஒரு திரைக்கதைக்கு எழுதிய பாடலோட தொகுப்பு தான். அதில் உலகும் தொழிலும் தாலாட்டு சமூகம் தத்துவம் நகைச்சுவை என்னும் தலைப்புகளில் பாடல்கள் வகைப்படுத்தி தரப்பட்டுள்ளன. அதில் சமூகம் என்னும் தலைப்பின் கீழ் இடம்பெற்றுள்ள பாடல் பாடப்பகுதியில் இடம்பெற்றுள்ளன. ஸோ அதாவது என்னன்னா, திரைக்கவி திலகம் மருதகாசி பாடல்கள் அப்படின்ற தலைப்பில் அவர் எழுதின அந்த திரைக்கதைகளுக்கு எழுதின பாடலெல்லாம் சேர்த்து வச்சுருக்காங்க. அதில் பார்த்தோன்னா உழவும் தொழிலும் தாலாட்டு சமூகம் தத்துவம் நகைச்சுவை அப்படின்ற தலைப்பில் நிறைய பாடல் வகைப்படுத்தி வச்சுருக்காங்க. ஸோ அதில் சமூகம் அப்படின்ற தலைப்பின் கீழே தான் இந்த பாடல் வந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்க்கலாம். நிகரற்ற தொழில் இது விவசாயம். உழவர்களுக்கு செல்வமாக கருதுவது பார்த்தோன்னா நெல்மணி, அந்த நெல். பிரித்துறது நேரிங்கன்னா நேர் கூட்டல் இங்கே, சேமமுறைனா சேமம் கூட்டல் உர, தேசம் எல்லாம் தேசம் கூட்டல் எல்லாம், பருவ பெண்ணா பருவம் கூட்டல் பெண்.
ஓகே. அடுத்து பொங்கல் வழிபாடு. நீ தந்த கண்ணீரு நீ தந்த கரும்பிது, நீ தந்த நெற்கதிர் இது, நீ தந்த நீர் இது, நீ தந்த சீர் இது, நீ தந்த ஒளியும் இது இஃதே, நீ தந்த சீரும் நீ தந்த திருவும் நினைக்கே நிவேதனம் கதிரவா, கனக புரவி மேல் கடியே வந்திடு கதிரவா எங்கள் கோவே, நீ தந்த செல்வத்தை நிவேதனம் செய்பிழையாம் அறிந்தும் வழிவேறு வணங்கையாம் அறியாது கூவுகின்றோம் கதிரவா கடி வருவாய், நீயன்றி மண்ணுண்டோ விண்ணுண்டோ ஒளியுண்டோ நிலவுண்டோ நீருண்டோ என்னிடம் வாழ்த்து பொருள் உண்டோ, கதிரவா கனிந்து வருவாய், கரும்பு மனமும் இனிப்பாம் உயிரும் நின்னடி படைத்து விட்டும் கதிரவா ஏற்று மகிழ்வாய் உயர்ந்தவா உயிரின் முதலை. ஸோ எழுந்தது யாருன்னு பார்த்தோம்னா நான் பிச்சைமூர்த்தி. ஸோ அதாவது கதிரவனை வந்து பொங்கல் அப்போ வழிபடுவோம் இல்லையா ஃபர்ஸ்ட் நாள். ஸோ அதை செகண்ட் நாள் வழிபடுவோம் இல்லையா. ஸோ அதான் வந்து ஒரு கவிதையை அவர் வழிபட்டிருக்காரு. ஸோ வந்து அந்த சூரியனால தான் நம்மளுக்கு காய் கனி கரும்பு நெற்கதிர் எல்லாமே நம்மளுக்கு கிடைக்குது, நீர்லேருந்து எல்லாமே நீ அந்த வெளிச்சம் எல்லாமே நீ கொடுத்துட்டான். ஸோ அதே மாதிரி பார்த்தோன்னா அதே வந்து நான் உனக்கு நிவேதனமாக திருப்பி தரேன், அதனால் நீ வந்து சீக்கிரமாக வா அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அதே மாதிரி நீ இல்லாமல் மண்ணுண்டோ இல்லை விண்ணுண்டோ ஒளியுண்டோ நிலவுண்டோ நீருண்டோ என்னை வாழ்த்து பொருளும் உண்டோ அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து பாராட்டுறாரு. அதே மாதிரி கரும்பு மனமும் இனிப்பாம் உயிரும் நின்னடி படைத்து விட்டோம், எல்லாமே உங்களுக்கு நான் படைச்சிட்டேன் கதிரவா ஏற்றுட்டு மகிழ்ச்சியாக இருங்க உயர்ந்தவரே உயிரின் முதல்வரே அப்படின்னு சொல்லிட்டு நான் பிச்சைமூர்த்தி ஒரு பாடலாக பாடியிருக்காரு. ஓகே. சொற்பொருள் பார்த்தோம்னா திருசெல்வம், கனகம்னா பொன், கோனா அரசன், நிவேதனம்னா படையலமது, புறவினா குதிரை, கடுகின விரைந்து. ஸோ எழுந்து நம்ம பார்த்தோம் நான் பிச்சைமூர்த்தி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவரோட இயற்பெயர் என்ன பார்த்தோம்னா நான் வேங்கட மகாலிங்கம். என்னது நான் வேங்கட மகாலிங்கம் அப்படின்றது தான் அவரோட இயற்பெயர். அவரோட புனைப்பெயர் தான் நான் பிச்சைமூர்த்தி அப்படின்றது. ஸோ ஊர் பார்த்தோம்னா தஞ்சாவூர் மாவட்டத்தில் இருக்க கும்பகோணம் தான் இவரோட ஊர். ஸோ தொழில் பார்த்தோம்னா இது வந்து ப்ரீவியஸ் கொஸ்டினில் கேட்ட கொஸ்டின் இது. அது எப்படி கேட்டிருந்தாங்கன்னா வழக்கறிஞராகவும் கோவில் நிர்வாக அலுவலராகவும் இருந்தவர் யார் அப்படின்னு சொல்லி கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. ஸோ இப்போ எப்படி கொஸ்டின் கேட்குறாங்க பார்த்தீங்களா, அதனால் பார்த்துக்கணும். ஸோ என்ன பார்த்தோம்னா 1924 1938 வரைக்கும் வழக்கறிஞராகவும், அதே 38 954 வரைக்குமே கோவில் நிர்வாக அலுவலராகவும் இருந்திருக்காரு. ஸோ எப்பப்போ 24 to 2004 24 38 அடுத்து அந்த 38 54 24 54 ஞாபகம் வச்சுக்கிட்டாலும் சரி, ஓகேங்களா. ஏன்னா இந்த 38 ஒரே தான் நடக்குது. ஸோ எழுத்துப்பணி கதைகள், மரபு கவிதைகள், புது கவிதைகள், ஓரங்க நாடகங்கள் இது எல்லாமே இவர் எழுதுறது. காலம் இவரோட காலம் பார்த்தோம்னா நம்மளுக்கு ஈஸியாகவே ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி தான் இருக்குது. 1900 76 வருஷம் வந்து தலைவர் வாழ்ந்திருக்காரு. ஸோ எப்பப்போ இருந்து 15/8 15/8 4/12 15/8 4/12 ஓகேங்களா. ஸோ நாம் பிச்சைமூர்த்தியின் கவிதை நூல்கள் 20ஆம் நூற்றாண்டின் தற்கால இலக்கிய துறைகளுக்கு புதிய சிறப்புகளை சேர்த்திருக்கின்றன. ஸோ கொஸ்டின் எப்படி கேட்பாங்க, யாரோட கவிதை நூல்கள் 20ஆம் நூற்றாண்டின் தற்கால இலக்கிய துறைக்கு புதிய சிறப்புகளை சேர்ந்து கேட்கலாம். இல்லை நான் பிச்சைமூர்த்தியின் கவிதை நூல்கள் எந்த நூற்றாண்டின், இதுவும் கொஸ்டினை கேட்பாங்க, எந்த நூற்றாண்டின் இலக்கியத்துறைக்கு புதிய சிறப்புகளை சேர்த்திருக்கின்றன அப்படின்னு கொஸ்டின் கேட்பாங்க. ஓகேங்களா. ஸோ அது வந்து பார்த்துக்கணும். 20ஆம் நூற்றாண்டுறது இங்கே கீ, நான் கீவோர்டாக சொல்கிறதெல்லாம் நீங்கள் நோட் பண்ணணும். ஓகேங்களா. ஸோ 20ஆம் நூற்றாண்டுறது கீ, பிச்சைமூர்த்தி அப்படின்றது கீ, அதே மாதிரி கவிதை நூல் அப்படின்றதும் கீ. அடுத்து பாரதிக்கு பின் கவிதை மரபில் திருப்பம் விளைவித்தவை இவரது படைப்புகள் ரொம்ப முக்கியமான ஒரு லைன். ஸோ பாரதிக்கு பின் கவிதை மரபில் திருப்பம் விளைவித்த வந்து யாரோட படைப்புகள்னா நான் பிச்சைமூர்த்தி, அதாவது வேங்கட மகாலிங்கம் அவரோட படைப்புகள். இவரது நான் பிச்சைமூர்த்தி கவிதைகள் என்னும் நூலில் இடம்பெற்றுள்ள 83 கவிதைகள் எத்தனை இருக்கு, 83 கவிதைகள் அப்படின்றது முக்கியம். ஸோ நான் பிச்சைமூர்த்தி கவிதைகள் அப்படின்ற நூலில் எத்தனை கவிதை இருக்கு, 83. அதில் தான் இந்த இப்பொங்கல் வழிபாடு அப்படின்ற கவிதை இருக்கு அப்படின்றாங்க. ஓகேங்களா. கனகம்னா பொன், புறவினா குதிரை, பிரித்தெழுந்துக்க எழுதலாமா. நெற்கதிர்னா நெல் கூட்டல் கதிர். அடுத்து மண்ணுண்டோன்னா மண் கூட்டல் உண்டோ, ஒளியுண்டோன்னா அதே மாதிரி ஒளி கூட்டல் உண்டோ, நிலவும் உண்டோன்னா நிலவும் கூட்டல் உண்டோ. நிலவு கூட்டல் உண்டோன்னு போட்டக்கூடாதுங்க, நிலவும், ஏன்னா முண்டோ நிலவும் உண்டோ
அதுவும் இருக்கோ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்படின் போது நிலவும் கூட்டல் உண்டோ. நின்னடினா நின்ன உண்ணுன்னு அர்த்தம். நின்னடி உன்னோட அடி பாதம் அதான் வந்து சொல்றாங்க. ஸோ அப்போ நின் கூட்டல் அடி ஆடி. ஓகேங்களா? ஓகே. அடுத்து பார்த்தோன்னா ஒரு உரைநடை பார்க்கலாம். அம்மா மலர்விழி இங்கே வா, பாப நூலில் ஓழிலை அருந்து விட்டது, வந்ததனை பிணைத்து விடு. அப்பா நான் படித்து கொண்டிருக்கேன், அம்மாவை கூப்பிடுங்களேன். மலர்விழி நீ நன்றாக படி, ஆனால் படிப்பு மட்டுமே உனக்கு ஒற்ற துணை ஆகிவிடாது, கைத்தொழிலையும் கற்றுக்கொள்ள வேண்டும். ஏற்ற சுரக்காய் கறிக்கு உதவாது, கைத்தொழில் ஒன்றை கற்றுக்கொள், கவலை உனக்கில்லை ஒத்துக்கொள் என்ற பாடலை நீ கேட்கவில்லையா? வா, அறுத்துவிட்ட இலையை எடுத்து பிணைத்து விடு அப்படின்றாரு. ஸோ வந்து பழமொழி வந்து பார்த்துக்கணும். ஏட்டு சுரக்காய் கறிக்கு உதவாது, கைத்தொழில் ஒன்றை கற்றுக்கொள், கவலை உனக்கில்லை ஒத்துக்கொள். அடுத்து சரியப்பா, இதோ பாபு நூலில் அருந்த இலையை பிணைத்து விட்டேன். தோழி மங்கை உள்ளே வருகிறாள். ஓ மங்கையா, பாபா, அப்பா இவள் என் தோழி. இதுதான் நெசவு கொடுமா, இவையெல்லாம் என்னென்ன அப்படின்னு கேட்டோன்னே, இதோ இதுதான் அச்சு மரம். என்னென்ன பார்ட்ஸ் இருக்கு சொல்லலாம் பார்க்கலாம். அச்சு மரம், கடைமரம், விழுது கம்பு, குத்து கம்பி, ஓடம், ஊடைக்குழல், பாவு, இவையெல்லாம் தறி நெய்ய பயன்படும் கருவிகள். அருமை அருமை மலவெளி, நம் வீடு நெசவு கூடத்தை பற்றி உன் தோழிக்கு நன்றாகவே கூறுகிறாயே அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அங்கே மேல ஒரு படம் உள்ளது, அதில் உள்ளவர் யாருன்னு கேட்குறாங்க. மங்கை, தமிழ் தென்றல் திருவிக்காவின் படம் இது. அவர் படத்தை ஏன் வைத்திருக்கிறேன் தெரியுமா? ஒரு முறை அவரிடம் பூக்களில் சிறந்த பூ எதுன்னு கேட்டபோது அதற்கு திருவிக்கா சற்றும் தயங்காமல் பருத்திப்பூ என கூறினார். ரொம்ப முக்கியமான ப்ரீவியஸ் கொஸ்டின்ல அடிக்கடி கேட்குற கொஸ்டின் இது. ஸோ பூக்களிலே சிறந்த பூ பருத்திப்பூன்னு சொன்னது யாரு? தமிழ் தென்றல். தமிழ் தென்றல்ன்றது ஒரு கீ. தமிழ் தென்றல் யாரு? திருவிக்கா. ஏன்னா திருவிக்கான்னு ஆப்ஷன் கொடுக்காம தமிழ் தென்றல் மட்டும் கொடுப்பாங்க, அவங்களோட அடைமொழி மட்டும் கொடுத்துருவாங்க. ஸோ தமிழ் தென்றல் யாருன்னு தெரிஞ்சாதான் உங்களால் போட முடியும். ஸோ தமிழ் தென்றல்னா திருவிக்கான்னு தெரிஞ்சிருக்கணும். அப்படி கொஸ்டின் கேட்கலாம். இல்லைனா தமிழ் தென்றல் திருவிக்கா, இல்லைன்னா திருவிக்கான்னு மட்டும் கொடுத்து அவர் எந்த பூ வந்து சிறந்த பூன்னு சொன்னார்னு சொல்லிட்டு கொஸ்டின் கேட்பாங்க. பருத்திப்பூ. ஸோ மற்றவையெல்லாம் பூத்து காய்த்து கணித்து விடும், ஆனால் பருத்தி ஒன்று மட்டும்தான் பூத்து காய்த்து வெடித்து பஞ்சாகி நூலாகி ஆடையாகி நம் மானம் காத்து நிற்கும் அப்படின்னு சொல்றாரு. அப்பா, பருத்தியை பிரித்து அடித்து பஞ்சாக்கி நெய்வதால் ஆடை உருவாகி விடுமா? அது மட்டுமா? ஆடை நெய்த பின்னர் வண்ணமேற்றல், பூ வேலைப்பாடுகள் செய்தல், கரையழகுபடுத்துதல், மணமூட்டல், பளபளப்பாக்கல் என பல வேலைகளுக்கு பின்னரே அழகிய ஆடையாக உருவெடுக்கிறது. ஆடையை பளபளப்பாக்குவார்களா? புதிதாக இருக்கிறதே. நெய்த துணிகளை தோய்த்த பளபளப்பாக தேய்ப்பு கல்லை பயன்படுத்துவர். இது பழங்காலத்திலிருந்து தொடர்ந்து வரும் பழக்கம். ஸோ துணிகளை தோய்ச்சு பளபளப்பாக்க எதை யூஸ் பண்ணுவாங்கன்னு கேட்கலாம் கொஸ்டின். ஸோ எதை யூஸ் பண்ணுவாங்கன்னா தேய்ப்பு கல்லை யூஸ் பண்ணுவாங்க. ஸோ மலர்களில் தறி மட்டும்தான் நெசவுக்கு பயன்படுமா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு வந்து தறி நெசவு, விரல் நெசவு, மேல் நோக்கு நெசவு, கீழ் நோக்கு நெசவு என பல வகை உண்டு அப்படின்னு சொல்லிட்டு தறியில் மட்டும் இல்லாமல் நிறையா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஆமாம் மலர்விழி, பஞ்சிலிருந்து நூற்கப்படும் நூல் எண் 10, எண் 20, எண் 60, எண் 80, எண் 100, எண் 120 என அதன் மென்மை தன்மைக்கு ஏற்ப பெயரிட்டு அழைக்கின்றோம். ஸோ பாவு நூல் ஊடை நூல் இணைந்த கலிங்கம் என்னும் ஆடை உருவாகிறது. முக்கியமான ஒரு கொஸ்டின் ஏரியா. பாவு நூலும் ஊடை நூலும் இணைஞ்சு கலிங்கம் அப்படின்ற ஆடை உருவாகிறது. எது? பாவு ஊடை. அடுத்து சேலை, வேஷ்டி, சட்டை, துண்டு என நூல் பல்வேறு வடிவங்களை பெறுகின்றது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அடுத்து பாவு நூல் உடை நூல்ன்றது ஞாபகம் வச்சுக்கணும். அப்ப கைத்தறி நெசவு எங்கெங்க நடைபெறுகின்றன, நெய்த ஆடைகள் எங்கே அனுப்பப்படுகின்றன அப்படின்னு கேட்கும்போது மங்கை, காஞ்சி, ஆரணி, மதுரை, கோவை, பரமக்குடி, சின்னாலப்பட்டி, ஈரோடு, சென்னிமலை, உறையூர், திருப்புவனம் முதலிய ஊர்களில் கைத்தறி நெசவு இன்று நடைபெறுகிறது. நகர்ப்புறங்களில் இயந்திர நெசவு நடைபெறுகிறது. தமிழகத்தில் நெய்யப்படும் ஆடைகள் உலக நாடுகள் பலவற்றிற்கும் ஏற்றுமதி செய்யப்படுகின்றன. ஆகா, இப்பொழுதுதான் என் நினைவு வருகிறது. திருப்பூர் பின்னலாடைகள், மதுரை சுங்குடி புடவைகள், உறையூர் கண்ணாங்கி சேலை, காஞ்சி பட்டாடை உலகம் முழுவதும் மக்களால் விரும்பி வாங்கப்படுகிறது என்பதை நாளிதழில் படித்திருக்கின்றாங்க. ஸோ இந்த லைனில் பார்த்தோன்னா இந்த திருப்பூர் பின்னலாடையிலிருந்து காஞ்சி பட்டாடைகள் வரைக்குமே வந்து பார்த்தோன்னா ஒரு கொஸ்டின் ஏரியா. ஸோ திருப்பூரில் எது ஃபேமஸ் பார்த்தோம்னா இந்த பின்னலாடைகள் அப்படின்றது, மதுரை சுங்குடி புடவைகள், உறையூர்ல கண்டாங்கி சேலை. ஸோ பார்த்தோன்னா மதுரை வந்து சுங்குடி புடவைகள், உறையூர்ல கண்டாங்கி சேலைகள், காஞ்சியில் பட்டாடைகள். அப்பா
மங்கை பட்டாடை என்று கூறியதும் தான் அதை பற்றி அறிந்து கொள்ள தோன்றுகிறது. பட்டாடை உருவாகும் முறை பற்றி சொல்லுங்கள் அப்பா, நாங்கள் தெரிந்து கொள்கிறோம். ஸோ பட்டாடையை பழங்காலத்திலே நம் முன்னோர்கள் அணிந்து வந்துள்ளனர். முதலில் பட்டுப்புழுவை வளர்க்க வேண்டும். அதன் வாயிலிருந்து சுரக்கும் திரவத்தால் பட்டுப்புழு தன்னை சுற்றி கூடு கட்டி கொள்ளும். கூட்டை விட்டு உரிய காலத்தில் அது வெளியேறும் முன் கொதிக்கும் நீரில் பட்டுப்புழுவின் கூடுகளை போடுவார்கள். அப்புழு இறந்து போன பின் அதன் கூடுகளில் இருந்து எடுக்கும் நூல் தான் பட்டு நூல். அப்பட்டு நூலில் உருவாகும் ஆடையே பட்டாடை. அது சரியப்பா, இன்று விழாக்களில் பெரியவர்களுக்கு ஆடை பூத்தி சிறப்பு செய்கிறார்களே, இப்பழக்கம் எப்படி ஏற்பட்டது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ பிறப்பு, திருமணம், துறவு, இறப்பு என அனைத்து சடங்குகளிலும் பட்டாடை முக்கிய இடம் பெறுகின்றது. கைத்தறி, கதர் ஆடைகளின் சிறப்பை உணர்ந்து அண்ணல் காந்தியடிகள், பெருந்தலைவர் காமராசர், தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா முதலியோர் கைத்தறி ஆடைகள் அணிந்தனர். மேடைகளில் மலர் மாலைகளுக்கு பதிலாக கைத்தறி ஆடைகளை போர்த்தும் பழக்கத்தை தோற்றுவித்தனர். குளிரில் வாடிய மயிலுக்கு போர்வை போர்த்திய வள்ளல் பேகன் இதற்கு முன்னோடி. நம் வாழ்வின் தொடக்கம் முதல் இறுதி வரை புத்தாடை இணைந்து நிற்கிறது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அடுத்து, ஆடையில்லா மனிதன் அரை மனிதன், ஆள் பாதி ஆடை பாதி என்னும் பழமொழிகள் ஆடையின் சிறப்பை குறிக்க எழுந்தவை அப்படின்றதும் ஒரு பழமொழி ஞாபகம். அது மட்டும் இல்லாம செய்யும் தொழில் சீர்தூக்கின் நெய்யும் தொழிலுக்கு நிகரில்லை என்ற வழக்காறு உள்ளது. ஓகே, இந்த பழமொழி வந்து கொஷினரியா படிச்சுக்கணும். ஸோ செய்யும் தொழில சீர்தூக்கின், இதை வந்து அப்படியே விட்டு இங்கே ஃபில் பண்ணுங்கன்னு என்னது, நெய்யும் தொழிலுக்கு நிகரில்லை அப்படின்றத கொஷினரியா. ஸோ இதில் கொஷினரியா இவ்வளோதான். மயிலுக்கு போர்வை போர்த்திய வள்ளல் யாரு? பேகன். அடுத்து ஓகே, அப்படியே இதில் மாதிரி நம்ம சொன்ன மாதிரி கேட்டிருக்காங்க பார்த்தீங்களா. காஞ்சி பார்த்தோம்னா பட்டாடைகள், திருப்பூர் பார்த்தோம்னா பின்னல் ஆடைகள், மதுரை பார்த்தோம்னா சுங்குடி புடவைகள், உறையூர் கண்டாகி சேலை, சென்னிமலை போர்வைகள் வரும். தமிழக நாடக முன்னோடிகள், இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பாடம். கண்ணுக்கும் காதுக்கும் மனத்துக்கும் இன்பம் பயக்கும் கலை நாடக கலை. ஆயக்கலைகள் எத்தனை? 64 முக்கியம். அதுல நாடக கலைக்கு தன்னிடம் உண்டு. ஸோ அதன் பெருமையும் சிறப்பும் நம் முன்னோர் முத்தமிழில் ஒன்றாக போற்றி மகிழ்ந்தனர். ஸோ இயலிசை நாடகம் வரும் இல்லையா. ஸோ உணர்ச்சியை தூண்டி உள்ளத்தில் புதைந்து கிடக்கும் அன்பையும் அறிவையும் வெளிப்படுத்தி மக்களுக்கு பயன்படுத்தும் சிறந்த கலை நாடகம். ஸோ உணர்ச்சியை தூண்டி உள்ளத்தில் புதைந்து கிடக்கும் அன்பையும் அறிவையும் வெளிப்படுத்தி மக்களை பண்படுத்தும் சிறந்த கலை எது? நாடகம். இது ஒரு கொஸ்டின். இது ஒன்னா கூட கேட்பாங்கல்ல, தனியாக கூட கேட்பாங்க. உணர்ச்சியை தூண்டி மக்களை பண்படுத்தும் சிறந்த கலை எப்படி வேணாலும் இதை வந்து மாற்றி பாதியை பிச்சு கூட கொஸ்டின் கேட்பாங்க. ஸோ வந்து உணர்ச்சியை தூண்டும் உள்ளத்தில் புதைந்து கிடக்கும் அன்பையும் அறிவையும் வெளிப்படுத்தி மக்களை பண்படுத்தும் சிறந்த கலை பார்த்தோன்னா நாடகம். ஓகேங்களா. அடுத்து, சங்ககால தமிழ் வானில் நாடகம் ஒளி வீசி திகழ்ந்ததாக அறிஞர் கூறுவாங்க. சரி, ஆனால் அதை சான்றுடன் நிறுவ ஒரு நாடக நூலும் கிடைக்கவில்லை. சயந்தம், முறுவல், மதிவாணன் நாடகத்தமிழ், செய்யிச்சியம் முதலிய நாடக இலக்கண நூல்களின் பெயர்கள் மட்டுமே கிடைக்கின்றன. ஸோ என்ன சொன்னாங்கன்னா, நாடக நூல் வந்து பேர் தான் கிடைச்சிக்கே தவிர இந்த நூல் வந்து கிடைக்கல அப்படின்றாங்க. ஸோ வந்து என்னென்னலாம் பார்த்தோம்னா, சயந்தம், முறுவல், மதிவாணன் நாடகத்தமிழ், செய்யிச்சியம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4 சொல்றாங்க. எது? சயந்தம், முறுவல், மதிவாணன் நாடகத்தமிழ், செய்யிச்சியம். மற்றவை கால வெள்ளத்தில் மூழ்கி விட்டன போலும். கல்வெட்டுக்கள் வாயிலாக இடைக்கால சோழ பேரரசர்கள் ஆதரவில் ஆலயங்களில் நாடகங்கள் நடத்த பெற்றன என அறிகிறோம். ஸோ கல்வெட்டு மூலம் கொஸ்டின் தெரியுதா இதுதான். ஸோ கல்வெட்டு வாயிலாக இடைக்கால என்ன சோழர்கள்ன்றது பார்க்கணும். இடைக்காலம்ன்றது கீ, சோழர்கள் அப்படின்றது கீ. ஓகேங்களா. ஏன்னா வந்து முற்காலம், பிற்காலம், இடைக்கால அப்படின்னு சொல்லிட்டு 3 சோழர்கள் வந்து இதில் நம்ம சோழர்கள் மட்டும் கிடையாது, பாண்டியர்களே இருப்பாங்க. ஓகேங்களா. ஸோ அதனால தான் வந்து இந்த இடைக்காலம்ன்றதை கூட ஒரு ஸ்டேட்மெண்ட்ல வந்து மாற்றி கொடுத்துருவாங்க, முற்கால சோழர்கள்ட்டு. ஸோ இடைக்கால சோழர்கள் அப்படின்றது ரொம்பவே முக்கியம். பின்னர் பல்லு, குறவஞ்சி, நொண்டி நாடகம், கீர்த்தனை நாடகங்கள் என்பன மக்களிடையே நடந்திருந்தன. என்ன நடந்திருக்கு? பல்லு, குறவஞ்சி, நொண்டி நாடகம், கீர்த்தனை நாடகங்கள். அடுத்து 20ஆம் நூற்றில் நாடக தமிழுக்கு புத்துயிர் ஊட்ட ஒரு எழுச்சி தோன்றியது. அந்த எழுச்சியையும் புரட்சியையும் மறுமலர்ச்சியையும் தோற்றுவித்தவர் மூவர். ஸோ நாடகத்துறை அப்படின்னாலே 3 பேர் வந்து ரொம்பவே ஒரு முக்கியமான ஆளுங்க வந்து இருந்துட்டு வந்தாங்க. அவங்க யார் யாருன்னு பார்த்தோம்னா, பதிமார் கலைஞர், சங்கரதாச சுவாமிகள், பம்மல் சம்பந்தனர். இவங்க 3 பேர் தான் நாடக தமிழ்னாலே ஃபேமஸான ஆளுங்க.
யார் யாரு? பரிதிமா கலைஞர், சங்கரதாஸ் சுவாமிகள், பம்மல் சம்பந்தனர். ஒரே காலகட்டத்தில் தோன்றி நாடக முன்னேற்றம் என்னும் ஒரே திசையை நோக்கி வெவ்வேறு பாதையில் நடைபோட்ட இவர்களை இன்றைய தமிழ் நாடக மறுமலர்ச்சி முன்னோடிகள். ஸோ தமிழ் நாடக மறுமலர்ச்சி முன்னோடிகள்னு சொல்லிட்டு 3 பேர் போட்டு எக்ஸ்ட்ராவா 4ஆவது போட்டு இது யார் யார் அப்படின்னு சொல்லி கேட்கலாம். ஸோ வந்து யார் யாரு? பரிதிமா கலைஞர், சங்கரதாஸ் சுவாமிகள், பம்மல் சம்பந்தனர். ஓகே, ஃபர்ஸ்ட் ஒவ்வொருத்தரை பத்தி பார்க்கலாம். பரிதிமா கலைஞர். ஸோ அவரோட டைம்லைன் பார்த்துக்கிறது முக்கியம். 1770 1903. இப்போ வந்து 1770 1903. ஓகேங்களா? ஸோ தமிழகம் உரிமை இழந்து ஆங்கில முகத்தில் ஆழ்ந்திருந்த காலத்தில் அருந்தமிழை போற்றி வளர்த்த அறிஞருள் ஒருவர் பரிதிமா கலைஞர். வேதனி செம்மொழி தமிழ் தகுதி தமிழுக்கே உண்டு என அக்காலத்திலேயே முழங்கியவர். சூரியநாராயண சாஸ்திரி என்று தாம் பெயரை தூய தமிழில் பரிதிமா கலைஞர் என மாற்றி அமைத்து கொண்டவர். இவர் தமிழ் பேராசிரியரை பணியாற்றி கொண்டு நாடக தொண்டாற்றினார். ஸோ இந்த பாயிண்ட் வந்து நம்மளுக்கு நல்லாவே தெரியும். ஸோ ஃபர்ஸ்ட் சூரியநாராயண சாஸ்திரி அப்படின்னு இருந்திருக்கு. அதான் என்னன்னு மாத்தினாரு, சூரியன்னா பருதியா, பருதி மார் கலைஞர், சாஸ்திரினா கலைஞர் இல்லையா அப்படின்னு சொல்லி மாத்திக்கிட்டாரு. அடுத்து இந்த பரிதிமா கலைஞர் பார்த்தோம்னா சிம்மாந்த சீரிய செந்தமிழ் நடையில் நாடகங்களை ஏற்றி அரங்கேற்றினார். மேலை நாட்டு நாடக ஆசிரியர்களான ஷேக்ஸ்பியர், எப்சன், மோலியர் ஆகியோரை போன்று தமிழகத்தில் நாடக ஆசிரியர்கள் தோன்ற வேண்டும் என்று பெரிதும் விளைந்தவர். ரூபாவதி, கலாவதி, மானவிஜயம் என்பது இவரது நாடகங்கள். இந்த ஆர்வத்தின் விளைவாக எழுந்தவை ரொம்ப முக்கியம். இவர் எழுதின நாடகங்கள்லாம் எதுன்னு பார்த்தோம்னா ரூபாவதி, கலாவதி, மானவிஜயம். எழுதினது யாரு? பரிதிமா கலைஞர். ஸோ பரிதிமா கலைஞர் தமிழில் நாடக இலக்கண நூல்கள் இல்லையே என்று ஏங்கினார். அதற்காக தாமே ஒரு நூலை எழுதினார். இவர் வடமொழி மேநாட்டு மரபுகளை தமிழ் நாடக மரபோடு இணைத்து நாடகவியல் எனும் நூலை படைத்தார். என்ன படிச்சாரு? நாடகவியல் படிச்சாரு. எதை இணைச்சாரு? வடமொழி பிளஸ் மேநாட்டு மரபு, ரொம்ப முக்கியம். ஸோ இவரோட மான விஜயம் அப்படின்ற நாடகம் பார்த்தோம்னா களவழி 40 என்ற இலக்கத்தை அடிப்படையாக கொண்ட இயற்றப்பட்டது. ப்ரீவியஸ் கொஸ்டின் கேட்ட ஒரு கொஸ்டின். ஸோ இவரோட மான விஜயம் 3 எழுதினாலே ரூபாவதி, கலாவதி, மான விஜயம்னு. ஸோ அதுல இந்த மான விஜயம் அப்படின்றது பார்த்தோம்னா நம்ம படிச்சிருப்போம். களவழி 40, களவழி 40ன்னு படிச்சோம் இல்லையா கீழ்கணக்கு நூல்கள்ல. அதுல களவழி 40 புறநூல் சொல்லி படிச்சிருக்கோம். இந்த நூலை பேஸ் பண்ணி எழுதுனது தான் இந்த மான விஜயம். சேரமான் கணைக்கால் இரும்பொறையுடன் புலவர் பொய்கையாரும் இறந்து படுகின்றார். இவ்விருவர் இறப்பிற்கும் தானே காரணம் என்று எண்ணிய சோழ செங்கானன் மானப்பெருமையை மனம் கொண்டு அந்தோ ஈனப்பாரில் இருத்தல் வேட்டிலை உண்ணும் போழ்தினில் உன்னை கொன்றவன் செங்கான் எனும் இச்சிறுமதி உடையான் என புலம்பி தன்னை மாய்த்து கொள்ளும் காட்சி செந்தமிழ் நடைப்பையில அவலச்சுவையை வெளிப்படுத்தும் இடமாகும். ஸோ வந்து என்னன்னா ஓகே, இப்போ என்னாச்சுன்னா அந்த களவழி 40 என்ன நடக்கும்னா சேரமான் கணைக்கால் இரும்பொறை அப்படி அவரோட புலவர் வந்து பொய்கையாரும் இறந்துருவாரு. ஸோ அதுக்கு காரணம் வந்து அவர் தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சோழன் செங்கானன் வந்து 2 பேத்தி இப்படி நம்மளால தான் இறந்து போயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபீல் பண்ணி எழுதுவாரு. அதுதான் வந்து இந்த கவிதை. இதை வந்து நாடகமா அவர் வந்து அவலச்சுவையோடு நடிச்சு காட்டியிருப்பாரு. ஃபர்ஸ்ட் இதுல கொஸ்டின் ஏரியா பார்த்தோம்னா யார் கொன்னாங்க, யார் வந்து அவங்க இறந்து போனதுக்கு யார் காரணம்னா சோழன் செங்கானன், சோழன் ஓகேவா. யாரை வந்து கொன்னாங்க பார்த்தோம்னா சேரமான் கணைக்கால் இரும்பொறை பிளஸ் பொய்கையார். ஏன்னா வந்து களவழி 40 இது புலவர் யாருன்னு பார்த்தோம்னா எழுதுனது யாருன்னு பார்த்தோம்னா பொய்கையார் தான். ஓகேங்களா. ஸோ அவர் பொய்கையார் பிளஸ் சேரமான் கணைக்கால் இரும்பொறை 2 பேத்தி கொன்னதுக்கு காரணம் சோழன் செங்கானான் அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணி இந்த பாட்டு வந்து பாடுறாரு. அந்த இது பார்த்தோம்னா செந்தமிழ் நடையில அவலச்சுவையோடு வெளிப்படுத்துறது தான் அந்த மான விஜயம் அப்படின்றாங்க. ஓகே, இவ்வளோதான் பரிதிமா கலைஞர். ஸோ இவரது வந்து ஒரு பாயிண்ட் என்னன்னா அவரோட டைம் லைன்லேருந்தே முக்கியம். ஸோ அவரோட டைம் லைன் அடுத்து பார்த்தோம்னா தமிழ் வந்து உயர்தனி செம்மொழி அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் சொன்னது இவர் தான். அதே மாதிரி இவரோட இயற்பெயர் பார்த்தோம்னா சூரியநாராயண சாஸ்திரி. அவர் தான் அவரோட தூய தமிழ்ல மாற்றணுன்ட்டு பரிதிமா கலைஞர்னு மாத்திக்கிட்டாரு. ஸோ இவர் பார்த்தோம்னா மேலை நாட்டில் எப்படி ஷேக்ஸ்பியர், எப்சன், மோலியர், யார் ஷேக்ஸ்பியர் இவங்கெல்லாம் யாருன்னு கேட்பாங்க. ஷேக்ஸ்பியர், எப்சன், மோலியர்னு கொடுத்து இவங்கெல்லாம் மேலை நாட்டு ஆசிரியர்கள்னு கொடுத்து ABCDன்னு கொடுத்து ஷேக்ஸ்பியர், எப்சன், மேலியார்னு சொல்லிட்டு வேற ஒரு பேர் கொடுத்து கன்ஃபியூஸ் பண்ணி விட்டுருவாங்க. ஸோ வந்து தெரிஞ்சுக்கணும். அடுத்து அந்த மாதிரி அடுத்து பார்த்தோம்னா இவர் எழுதுனது என்ன எழுதியிருக்காரு? ரூபாவதி, கலாவதி, மான விஜயம்.
ஸோ இதில் பார்த்தோம்னா இந்த மாதிரி நாடக நூல் வந்து இல்லை அப்படின்றதுக்காக இவரே ஒன்று எழுதுறாரு. நாடகவியல் அப்படின்ற நூல் வந்து எழுதுறாரு. எதை பேஸ் பண்ணி பார்த்தோம்னா வடமொழி ப்ளஸ் மேநாட்டு மரபு ரெண்டுத்தையும் சேர்த்து எழுதுறாரு. அவரோட மான விஜயம் அப்படின்ற நாடகம் எதை பேஸ் பண்ணுது? களவழி நாற்பது அப்படின்ற இலக்கியத்தை பேஸ் பண்ணுது. அடிப்படையாக கொண்டது தான் இந்த மான விஜயம். ஸோ அதில் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, சோழன் செங்கானன் வந்து என்ன பண்ணுவார், சேரமான் கடைக்கால் இரும்பொறையும் அந்த களவழி நாற்பது புலவருமான பொய்கையார் ரெண்டு பேர்த்தையுமே வந்து சாகடிக்கிறாரு. ஸோ அந்த செத்து போயிடுறாங்க. ஸோ அவங்களோட இறப்பிற்கு அவங்க தான் காரணம்னு சொல்லிட்டு புலம்புவார். அந்த மானப்பெருமையை மனக்கொண்டு அந்த ஈனப்பாரில் இருத்தல் வேட்டிலை உன்னும் போல்தினில் உன்னை கொஞ்சவன் செங்கானன் எனும் இச்சிறுமதி உடையான் அப்படின்னு சொல்லிட்டு புலம்புறாரு. ஸோ அதை புலம்பிட்டு அப்படியே அவரே வந்து சாகடிச்சு அவர் செத்து போயிடுவாரு. ஸோ இங்க வந்து செந்தமிழ் நடைப்பையில வந்து ஒரு அவலச்சுவைன்னு சொல்லுவாங்க. அவலம்னா என்னது? சோகம் ஒப்பாரி வைக்கிறது, அவலம் கஷ்டம்வாங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரி ஒரு சுவையை வெளிப்படுத்தும் விதமாக அந்த நாடகத்தில் வந்து பண்ணியிருப்பாரு. ஸோ இவ்வளோதான். ஓகேங்களா? அடுத்து யாருன்னு பார்க்கலாம். சங்கரதாச சுவாமிகள். இவரோட டைம்ல இருந்து பார்த்துக்கணும் 1867 1920. ஓகேங்களா? ஸோ நாடகத்தமிழ் வந்து உலகின் இமயமலை என நாடகத்தமிழ் உலகின் இமயமலை என பாராட்டுபவர் சங்கரதாச சுவாமிகள் என்பது நாடறிந்த உண்மை. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஏரியா. ஸோ நாடகத்தமிழ் உலகின் இமயமலை யாரு? சங்கரதாச சுவாமிகள். ஸோ நாடகம் மக்களை மகிழ்விக்க வேண்டும் என்பதே சுவாமிதாசின் முதல் நோக்கமாகும். ஸோ கொஸ்டின் எப்படி கேட்கலாம்? நாடகம் வந்து நாடகம் வந்து மக்களை என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சுவாமிகள் வந்து அவரோட நோக்கமாக வச்சுக்கிட்டாருன்னு பார்த்தோம்னா மக்களை மகிழ்விக்க வேண்டும் அப்படின்றது. ஸோ எனவே பாமர மக்களுக்கு தெரிந்த பழங்கதைகளை நாடகமாக்கினார். ஸோ புரியாத ஒரு கதையை கொண்டு வந்து மொத்தமாக உட்கார்ந்து இது பண்ணிட்டு இருந்தால் யாருக்குமே புரியாதுன்றதுனால மக்களுக்கு தெரிஞ்ச ஒரு கதையை வந்து சுவைமிக்கதாக மாற்றி ஒரு பழங்கதைகளை வந்து பாமர மக்களுக்கு புரிகிற மாதிரி இவர் நாடகமாக்கினார். நாடகத்தை சமுதாய சீர்திருத்த கருவியாக கையில் எடுத்த சுவாமிகள் தம் நாடகங்கள் வாயிலாக பக்தி, ஒழுக்கம் ஆகியவற்றை வலியுறுத்தி மக்களுக்கு நல்லறிவு புகற்றினார். ஸோ என்ன பண்றாரு? நாடகத்தை வந்து சமுதாய சீர்திருத்த கருவியா, சில பேர் என்ன பண்ணுவாங்க, பாட்டு பாடி வந்து கவிதைகள் எழுதி சீர்திருத்தம் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம பாரதியார், பாரதிதாசன் இவங்க அந்த மாதிரி பார்த்தோம்னா கட்டுரையை சில பேர் எழுதுவாங்க. அவங்க ஜேர்னலிஸ்ட் அந்த மாதிரி இருக்காங்க. ரவீந்திரநாத் தாகூர் மாதிரிலாம் எழுதுனாங்க இல்லையா? அந்த மாதிரி சில பேர் என்ன பண்றாங்க, நாடகத்தை வந்து ஒரு கருவியை எடுத்து அதை வச்சு மக்களுக்கு நல்ல இது புகட்டணும், நல்லறிவு புகட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் ட்ரை பண்றாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து இவர் வந்து அந்த நாடகத்தை வந்து எடுத்து பண்றாரு. அதை தான் வந்து சொல்ல வராங்க. ஸோ அதே மாதிரி நாடக தமிழ் வந்து நலிந்து போகாமல் தடுத்து காப்பதற்கு ஒழுக்கம் கட்டுப்பாடுமே அடித்தளம் என்பதை அறிந்து சிறுவர் கொண்டு நாடக குழுக்களை தோற்றுவித்தார். ஸோ நாடக தமிழ் நலிந்து போகாமல் தடுத்து காப்பதற்கு ஒழுக்கமும் கட்டுப்பாடுமே அடித்தளம் அப்படின்றதுனால என்ன பண்ணாரு? சிறுவர்களை வச்சு நாடக குழுவை தோற்றுவித்தார். சங்கரதாச சுவாமிகள் வள்ளி திருமணம், கோவலன் சரித்திரம், சதி சுலோச்சனா, அப்புறம் லவகுசா இருக்காங்க இல்லையா, அவங்க, பக்த பிரகலாதா, நல்லதங்கால், சதி அனுஷியா, வீர அபிமன்யு, பவளக்கொடி முதலிய 40 நாடகங்களை ஏற்றினார். ஸோ சங்கரதாச சுவாமிகள் எத்தனை நாடகம் நடத்திருக்காரு? 40. ஸோ இவர் நாடகங்கள் சிந்தைக்கு இனியன, அவற்றில் அமைந்த சந்த பாடல்கள் செவிக்கு இனியன, துருப்பிடிக்கும் சங்கரதாசு எழுத்தில் எல்லாம் சுவை சொட்டும் சந்தனயம் தோய்ந்திருக்கும் அப்படின்னு புத்தநேரி சுப்பிரமணியம் அப்படின்றவர் சுவாமிகளை புகழ்கிறார். ஸோ ரொம்பவே முக்கியம். அதாவது துடிப்பிருக்கும் சங்கரதாசு எழுத்தில் எல்லாம் சுவை சொட்டும் சந்தனயம் தோய்ந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னது யாரு? புத்தநேரி சுப்பிரமணியம் அப்படின்றவர். ஸோ ரொம்பவே முக்கியமான ஒரு கொஷின் ஏரியா புத்தநேரி சுப்பிரமணியம் அப்படின்றது. ஓகே. சதி சுலோச்சனா நாடகத்தில் இந்திரஜித்து தன் நண்பனிடம் பூக்கள் பற்றி கேட்க, பூவின் விவரம் பல கோடி, அதனை எவர் போதிப்பவர் தேடி, அப்பு கலப்பு பதைப்பு கொதிப்பு, செப்பு அறுப்பு இருப்பு நெருப்பு, உப்பு உரப்பு கசப்பு புளிப்பு, இத்தனை பூவிற்கு மேல் இரவில் கண் விழிப்பு இயம்பிய மொழியெல்லாம் தமிழ் புத்தக குறிப்பு என்று அடுக்குமொழி பகர்ந்து இவரது சந்த நடைக்கு சான்றாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் சீரியஸ்லி இதெல்லாம் வந்து நம்ம கேட்டிருந்தோம்னா எந்த அளவுக்கு நம்மளுக்கு புரிஞ்சிருக்கும்னு தெரியல, அதுவும் நாடகத்தில். ஓகே. ஸோ அந்த காலத்தில் புரிஞ்சிருக்கும் போல இருக்கு.
இவர் இயற்றிய கோவலன் சரித்திரம் மதுரையில் இது வந்து கொஸ்டின் ஏரியால எப்படி கேட்பாங்கன்னா இதுல ஏதாவது ஒரு லைன் கொடுத்து இது வந்து என்ன நாடகம் அப்படின்னு வந்தது அப்படின்னு சொல்லி கேட்கலாம். சதி சுலோச்சனா அப்படின்ற நாடகம். அதுல பார்த்தோம்னா இந்திரஜித்துன்றது கீவேர்டு, பூக்களை பத்தி சொன்னாங்கன்றது கீவேர்டு. ஓகேங்களா? ஸோ அதை பார்த்துக்கோங்க. அடுத்து பார்த்தோம்னா கோவலன் சரித்திரம். அதுல மாபாவியோர் கூடி வாழும் மாநகருக்கு மன்னா போகாதீர் அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து எழுதியிருக்காரு. ஆக்சுவலி பார்த்தோம்னா காய்ச்சிரம்பிட்டு நகருக்கு போவதாக கோவலன் கூற கண்ணகி வந்து அதுக்கு வந்து மாபாவியோர் கூடி வாழும் மாநகருக்கு மன்னர் போகாதுன்னாங்க இல்லையா. பட் வந்து அதுக்கு என்ன அர்த்தம் பார்த்தோம்னா நகரத்தார் முன்னிலேயே இப்படி ஒரு பாட்டு, அவை நடுவே கூச்சலும் குழப்பமும் எழுதின. ஏன்னா பார்க்கும்போது எப்படி நீங்க உங்களை மாப்பாவிங்க மகாபாவிங்கன்ற மாதிரி தான் அர்த்தம். ஸோ அதனால எப்படி நீங்க பாவி சொல்லலாம் அப்படின்னு கேட்கும்போது தான் எங்கே அந்த நாடக புலன் கொண்டு வா மேடைக்கு என்று ஆரவாரம் கேட்டு சுவாமிகள் அமைதியாக ஆனால் மிடுக்காக வந்து நின்றார். அவையினர் முன்பு மா என்பது அலைமகளையும் பா என்பது கலைமகளையும் வி என்பது மலைமகளையும் குறிக்கிறது என்று திருவிளையாட புராண சான்று காட்டி விளக்கி, இப்படி 3 தேவியரும் அருளையும் முழுமையாக பெற்ற நகரில் சிலம்பை யார் வாங்கக்கூடும் என்று இந்நகரை பெருமைப்படுத்தினேன், அப்படி இல்லாமல் சிறுமைப்படுத்தவில்லை என்றார். வந்து யாரு? சங்கர சுவாமிகள். இது எப்படி இருக்குன்னா 23ஆம் புலிகேசில வந்து இவன் போய் நீ ஒரு அண்டங்காக்கை அப்படி சொல்லிட்டு, ஆனா வந்து அது புகழ்ற மாதிரி ஒரு முடிச்சவிக்கி அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாடுவாரு. ஆக்சுவலி அது எப்படி வஞ்ச புகழ்ச்சி அணி மாதிரியே இருக்கும். அவரை ஏன்னா அப்படிதானே திட்டும் போது அப்படித்தானே திட்டுவோம். ஸோ அந்த மாதிரிதான் இது இருக்கு. ஓகேங்களா? ஸோ இப்படி வந்து இதுல வந்து கொஸ்டின் ஏரியா பார்த்தோம்னா மா அப்படின்னா அர்த்தம் கேட்பாங்க, பா அப்படின்னா என்னன்னு கேட்பாங்க, பி அப்படின்னா என்னன்னு கேட்பாங்க. சரி, ஓகேங்களா? மா அப்படின்னா என்னது? அலைமகள். பா அப்படின்னா கலைமகள். பான்றதான் என்னது? பாட்டு மாதிரி நான் வச்சுக்கலாம். ஸோ கலைமகள் வந்து பாட்டு பாடுறது, அந்த கவிதை எழுதுறது, இந்த மாதிரி எஜுகேஷனுக்கு தேவையானதுலாம் அவங்க தானே சொல்லுவோம். கலை, பானா பாட்டு, அது ஒரு கலை இல்லையா? ஸோ அதை அப்படி நான் வச்சுக்கலாம். வின்றது மலைமகள். ஸோ வின்றத பார்த்தோம்னா எப்படி மலைனா இப்படி தானே வரைவோம் சின்ன வயசுல, அது எப்படி இது வி மாதிரி தான் பார்க்க. ஸோ அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. இல்லை நேராக படிச்சாலும் நீங்கள் மனப்பாடம் ஆகிறதுல தேவையில்லைனாலும் நீங்கள் எப்படினாலும் வச்சுக்கோங்க. ஸோ அதை வச்சு ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகே. நல்ல உடற்கட்டும் எடுப்பான தோற்றமும் உடையவர் இவர். யமன், ராவணன், இரணியன் முதலிய வேடங்கள் புனைந்து மேடையில் நிற்கும் போதே பார்ப்பவருக்கு கிளியடிக்கும். அவர் எழுத்து திறமையோடு நடிப்பு திறமையும் பெற்றிருந்தார். ஸோ எப்படி கொஸ்டின் கேட்பாங்க, இவர் என்னென்ன வேஷம்லாம் போட்டிருந்தாரு அப்படின்னா யமன், ராவணன், இரணியன். ஸோ இந்த மாதிரி வில்லன்கள் கேட்டப்பாவே போட்டிருக்காரு. ஓகேங்களா? ஓகே. ஸோ இதோட வந்து இது முடிஞ்சிச்சு. ஸோ இதை நம்ம பார்க்க வேண்டியது எதுன்னு பார்த்தோம்னா சங்கரத சுவாமிகளோட டைம்லைன் 1867 1920 வரைக்கும். அடுத்து பார்த்தோம்னா நாடக உலகின் இமயமலை அப்படின்ற ஒரு கீவேர்டு. அதே மாதிரி பார்த்தோம்னா மக்களை மகிழ்விக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா அவரோட நோக்கம். அதனால என்ன பண்ணாரு, பழங்கதைகளே வந்து நாடகமா நடிச்சாரு. இவர் வந்து சீர்திருத்த கருவியா கையில் எதை எடுத்தாரு அப்படின்னு சொல்லி கேட்கலாம். நாடகம். ஸோ நாடகம் அழிந்து போகாமல் இருக்க யார் வச்சு அவர் நாடக குழுவை தோற்றுவித்தார் பார்த்தோம்னா சிறுவர்களை வச்சு. இவர் வந்து எத்தனை நாடகம், ஸோ வள்ளி என்னென்ன நாடகம் பார்த்தோம்னா வள்ளி, திருமணம், இந்த மாதிரி நார்மலான ஒரு அந்த பழங்கால கதை தான் எடுத்து பண்ணியிருக்காரு. ஸோ மொத்தமாக வந்து எவ்வளோ பண்ணியிருக்காரு பார்த்தோம்னா 40 அப்படின்ற இது வந்து முக்கியம். ஸோ அடுத்து பார்த்தோம்னா இவர் வந்து ஒருத்தவங்க பாராட்டியிருக்காங்க. யாருன்னு பார்த்தோம்னா புத்தநேரி சுப்பிரமணியம் அப்படின்ற பாராட்டியிருக்காரு. என்ன பாடிக்காருன்னா துடிப்பிருக்கும் சங்கரதாசு எழுத்தில் எல்லாம் சுவை சொட்டும் சந்தனயம் தோய்ந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எழுதியிருக்காரு. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம்னா சொன்னது யாருன்னா புத்தநேரி சுப்பிரமணியம் என்பவர். அதே மாதிரி இதுல ஏதாவது ஒரு லைன் கொடுத்து என்ன கேட்கலாம்னா இது வந்து எந்த நாடகத்துல வந்து வந்துச்சுன்னு கேட்கலாம். சதி சுலோச்சனா. இது வந்து இது பண்ணது யார் பார்த்தீங்கன்னா இந்திரஜித்து அப்படின்றவர் தான் அந்த நாடகத்துல இது பண்ணார் இல்லையா. ஸோ அந்த பேரு. அடுத்து எதை பத்தி கேட்கலாம், பூக்கள் பத்தி கேட்டாங்க அப்படின்ற மாதிரியும் கேட்கலாம். அடுத்து கோவலனோட சரித்திரம் வந்து மதுரையில வந்து அரங்கேற்கிறாங்க. அவ பார்த்தோம்னா மாபாவியோர் கூடி வாழும் மாநகருக்கு மன்னா போகாதேன்னு சொன்னது யாருன்னு கேட்கலாம். சொன்னது வந்து கண்ணகி. யார்கிட்ட சொல்றாங்க, கோவலன் கிட்ட. இது கேட்டு டென்ஷன் இல்லை ஆரவாரம் பண்ணும்போது அதுக்கு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறது என்னன்னு பார்த்தோம்னா அண்டம் என்றால் உலகம், காக்கை என்றால் காப்பாற்றுவது, அதுதான் அண்டம் காக்கை என்றேன் அப்படின்ற மாதிரி. மா அப்படின்னா அலைமகளையும்,
பா என்பது கலைமகளையும் வி என்பது மலைமகளையும் குறிக்கிறது. நான் அப்படிதான் சொல்ல வந்தேன், நீங்க அந்த மாதிரி வந்து சொல்றாரு. ஸோ அவர் வந்து அந்த புலவருக்கு வந்து எதுல இருந்து இது எடுத்து நான் சொன்னேன்ல அவருக்கு தெரியாது. பட் இவர் வந்து எதுல இருந்து எடுத்து இதுக்கு ப்ரூஃப் பண்ணிக்காருன்னா திருவிளையாட புராணத்தை வந்து சான்றா வச்சு பண்ணிக்காரு. கொஸ்டின் வந்து கேட்பாங்க. ஸோ இந்த மாதிரி எதை வச்சு சான்று காட்டி இவர் வந்து ப்ரூஃப் பண்ணாருன்னு பார்த்தோம்னா திருவிளையாடல் புராணம். ஓகேங்களா? அதே மாதிரி இவர் என்னென்ன வேடங்கள் புனைந்து நடிச்சிருக்காருன்னு பார்த்தோன்னா யமன், ராவணன், இரண்யன் மாதிரி வில்லன் கெட்டப்ல போயிருக்காரு. ஸோ இவ்வளோதான் சங்கர சுவாமிகளால தான். அடுத்து பார்த்தோம்னா பம்மல் சம்பந்தனார். இவரோட டைம்லைன் பார்த்தோம்னா 1875 1964 வரைக்கும் இருந்திருக்காரு. ஸோ பம்மல் சம்பந்தனார் பார்த்தோம்னா 1891 ஆண்டு தனது 18ஆம் வயதில் சுகுண விலாச சபையை தொடங்கி தமிழ் மக்களின் சிந்தனையை நாடக கலை நோக்கி திசை திருப்பினார். ஃபர்ஸ்டே வந்து கொஸ்டின் ஏரியா தான். ஸோ இவர் வந்து பம்மல் சம்பந்தனார் பார்த்தோன்னா 1891 1891 என்னத்தை அவரோட 18ஆவது வயதுல சுகுண விலாச சபையை வந்து தொடங்கியிருக்கார். ரொம்ப முக்கியமான ஒரு லைன். ஸோ இவர் தேவையற்ற ஆடல் பாடல்களை குறைத்தார். விடியும் வரை அழுப்புற செய்த நிலையை மாற்றினார். விறுவிறுப்போடு பல்சுவைகளையும் நிரப்பி கலைச்சேவையில் ஈடுபட்டார். பம்மல் சம்பந்தனார் கட்டுக்குலையாத நாடக குழுவை வெற்றிகரமாக நடத்தி காட்டினார். அதனால் நடிகர்களால் கலைஞர் என மதிக்கப்பட்டார். ஸோ நடிகர்களால் கலைஞர் என மதிக்கப்பட்டவர் யாரு? பம்மல் சம்பந்தனார். நீதிமன்றத்தில் பணியாற்றிய இவர் மாற்று பணியாக நாடக கலையினுள் புகுந்தார். இவர் 94 நாடகங்களை தமிழனைக்கு படைத்துள்ளார். ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இது 94. அடுத்து சிலது வந்து கொடுத்துருக்காங்க, என்னன்னு பார்த்துக்கணும். மனோகரா, யயாதி, சிறுத்தொண்டன், கர்ணன், சபாபதி, பொன்விளக்கு. ஒரு 3 4 6 கொடுத்துருக்காங்களா? ஸோ இது வந்து படிச்சுக்கோங்க. ஸோ வந்து கொஸ்டின் வந்து கேட்கலாம், இவர் என்னென்ன நாடகங்கள் வந்து படிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம். மனோகரா, யயாதி, சிறுத்தொண்டன், கர்ணன், சபாபதி, பொன்விலங்கு. அடுத்து இவர் ஷேக்ஸ்பியரின் நாடகங்களை தழுவி வாணிபுரத்து வணிகன், விரும்பிய விதமே, அமலாதித்யன் அந்த மாதிரி தமிழ் நாடகங்கள் படைச்சிருக்காரு. இப்போ கொஸ்டின் எப்படி கேட்கலாம்? பம்மல் சம்பந்தனார் ஷேக்ஸ்பியரின் நாடகங்களை தழுவி என்னென்ன தமிழ் நாடகங்களை படைத்தார் அப்படின்னு சொல்லி கேட்கலாம். வாணிபுரத்து வணிகன், விரும்பிய விதமே, அமலாதித்யன் அப்படின்னு சொல்லிட்டு எழுதியிருக்காரு. ஸோ வேற எப்படி கொஸ்டின் கேட்கலாம்? இதுக்குள்ள ட்விஸ்ட் பண்ணி கேட்பாங்க. ட்விஸ்ட்லாம் ஒன்று நேரடி தான், இதுக்குள்ள மாற்றி மாற்றி கொஸ்டின் கேட்பாங்க. அதாவது வாணிபுரத்து வணிகன், விரும்பிய விதமே, அமலாதித்யன் எழுதுனது யாரு, எதை பேஸ் பண்ணி எதை தழுவி எழுதுனாங்க, இந்த மாதிரி கொஸ்டின் வந்து கேட்பாங்க. அடுத்து பம்மல் சம்பந்தனார் சிறந்த நாடக இயக்குநராகவும் திறமையான நடிகராகவும் அறிவுமிக்க ஆசிரியராகவும் விளங்கினார். இவர் நாடக காட்சிக்கேற்ப திரைச்சிலைகளையும் பொருத்தமான ஓவியங்களையும் தொங்க விடுமாறு வற்புறுத்தினார். இவர் கேளிக்கை நாடகம் என்ற வகையினையும் நாடக நையாண்டிகளையும் தமிழ் நாடக உலகுக்கு அறிமுகப்படுத்தி ஆக்கம் சேர்த்தார். ஃபார் எக்ஸாம்பிள், பொட்டும் புனைந்தலக்காய் கட்டும், பீதாம்பரமாம் பட்டு சோதி செய்பகட்டும், செயலை கண்டு கிட்டும் வர்ணிக்கும் பொழுது எனக்கு மட்டும் என்று இவரது அடுக்குமொழிகள் பின்வந்த திரைப்படங்களுக்கு வசனங்களாய் மாறின. இவரது படைப்பான சபாபதி நாடக பாத்திரம் இன்றளவும் மறக்க முடியாத நகைச்சுவை பாத்திரமாகும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ யாராவது சபாபதி நாடகம் பார்த்துருக்கீங்களா? ஓகே. ஸோ கொஸ்டின் இதுல இருந்து கொஸ்டின் எப்படி கேட்கலாம்னு பார்த்தோம்னா, கேளிக்கை நாடகம் அப்படின்ற வகையினை நாடக நையாண்டியனையும் தமிழ் நாடக உலகுக்கு அறிமுகப்படுத்தியவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்கலாம். ஓகேங்களா? அதே மாதிரி இந்த சபாபதி அப்படின்ற நாடக பாத்திரம் யாரை வந்து இது பண்ணது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம். சபாபதின்றது வந்து ஆங்கில முகம் பிடித்த இளைஞனா. தமிழில் இனிய பயணம் என்னும் தலைப்பில் கட்டுரை எழுத சொல்ல தாளை எடுத்து விறுவிறுவனை எழுதி முடிக்கிறார். ஆசிரியர் பிரித்து பார்க்க தொடர்வன் நிலையத்தை விட்டு சிக் புக் என்று ஒரு பக்கம், 2ஆம் பக்கம் நிறைய கடகடா கடமடா மடமடா என்று எழுதி 3ஆம் பக்கத்தில் முழுக்க தடதடா தடதடா என்று ஓடியதனை எழுதியிருக்கிறான். சபாபதி என்ற இந்நாடகம் படிக்கவும் பார்க்கவும் நகைச்சுவையை ஏற்படுத்த வல்லது. ஸோ இதுல இருந்து தெரியுது கொஞ்சம் நகைச்சுவை தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்து குரல் வடிவத்தை தன் போக்கிற்கேற்ப மாற்றி எழுதியது நாடகத்தை காண்போருக்கு நகைப்பை விளைவிக்கும். சூதினும் சூதானது, யாதினும் சூதினும் சூதே சூதானது அப்படின்னு சொல்லிட்டு பரிதிமா கலைஞர், சங்கர சுவாமிகள், பம்மல் சம்பந்தனார் ஆகிய இம்முப்பெரும் கலைஞர்களும் தம் எழுத்து திறமையால் நடிப்பாற்றலாலும் நாடக தமிழ் வளர்ச்சிக்காக உழைத்த சான்றோர் ஆவர். ஓகேங்களா? அடுத்து இம்மூவரும் பிற்கால நாடக கலைஞர்களுக்கு வழிகாட்டினர். பரிதிமா கலைஞரை தமிழ் நாடக பேரரசரம் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு லைன். ஆக்சுவலி
இந்த இதில் தான் வருமானு சொல்லிட்டு தேடிட்டு இருந்தா இதில் தான் வந்திருக்கு. என்னன்னு பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் பரிதிமா கலைஞர் பார்த்தோம்னா தமிழ்நாடக பேராசிரியர். சங்கரதாஸ் சுவாமிகள் தமிழ்நாடக தலைமை ஆசிரியர். அதே மாதிரி பம்மல் சம்பந்தனா பார்த்தோம்னா தந்தை. ஏன்னா பம்மல் சம்பந்தனா வயசானவராக இருக்கா இல்லையா, அந்த ஃபோட்டோவில் பார்க்கும்போது தெரிஞ்சு வயசானவராக இருக்கா இல்லையா, அதனால இவர் தான் வந்து தந்தை. அடுத்து வந்து பார்த்தோம்னா தலைமை ஆசிரியர். தமிழ்நாடக தலைமை ஆசிரியர் பார்த்தோம்னா சங்கரதாஸ் சுவாமிகள். அவர் பார்க்கவே கொஞ்சம் பயமாக இருக்கார் இல்லையா பார்க்கும்போதே. அது இல்லாமல் எம்மன் வேஷம் இந்த மாதிரிலாம் போட்டார், அதனால கொஞ்சம் பயப்படுற மாதிரியான கேரக்டர் தானே. ஸோ அதே மாதிரி ஹெட் மாஸ்டர் பார்த்தாலும் நம்ம பயப்படுவோம். ஸோ அதனால அவர் தலைமை ஆசிரியர் ஞாபகம் வச்சுக்கலாம். மீதி இருக்கிறது தமிழ்நாடக பேராசிரியர் அப்படின்னா யாரு, பரிதிமா கலைஞர். அது இல்லாமல் அவர் பேராசிரியர் வேற வேலை செஞ்சிருக்காரு, அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகேங்களா. ஸோ ரொம்ப முக்கியமானது குறிச்சு வச்சுக்கோங்க. ஓகே, அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட் வந்து இலக்கணம். இலக்கணம் பார்த்தோம்னா வினைமுற்று, பெயரெச்சம், வினையெச்சம், இது மூணையும் தான் பார்க்க போறோம். ஸோ ஓகே, ஃபர்ஸ்ட் முற்றுனா என்ன, எச்சம்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு நம்ம வந்து நெக்ஸ்ட் வந்து கன்டினியூ பண்ணலாம். ஸோ முற்றுனா முற்று பெற்று வரத்தான் வந்து முற்றுன்னுவாங்க. எச்சம்னா முற்று பெறாத ஒரு விஷயம் வரும், ஒரு எழுத்து வரத்தன், ஒரு வேர்டு வந்துச்சுன்னா அதுதான் எச்சம்னுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா வந்தான் அப்படின்னு இருக்குன்னா முடிஞ்சு போச்சு, இதுதான் முற்று. அடுத்து வந்த அப்படின்னு வந்துச்சா, இது வந்து எச்சம். வந்தன்றது வந்து ஒரு முடிவே கிடையாது. வந்த மாணவனா, இல்லை வந்து உட்கார்ந்தானா, இல்லை வந்து நடந்தானா, பறந்தானா, இருந்தானா, எந்த ஒரு இதுவுமே நம்மளுக்கு விவரம் தெரியாது. ஸோ அப்படின்னும் போது இது வந்து எச்சம். இதே வந்தான்னா முடிஞ்சு போச்சு, வந்துட்டான், அவ்வளோதான் விஷயமே. ஓகேங்களா. அதனால தான் அது முற்று, இது எச்சம். ஸோ இதில் பார்த்தோம்னா ரெண்டு டைப்பு, வினைமுற்று வினைமுற்றுன்னு ஒன்று வரும். இதே எச்சம்ல பார்த்தோம்னா ரெண்டு வரும், பெயரெச்சம், வினையெச்சம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதை பற்றி தான் வந்து இதில் பார்க்க போகிறோம். ஐ திங்க் இந்த கான்செப்ட் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ பார்க்கலாம். இதில் சொல்லியிருக்காங்க ஃபர்ஸ்ட் வினைமுற்றுன்னா என்னன்னு பார்க்கலாம். வந்தான் என்பது ஒரு செயல், முற்று பெற்றதை உணர்த்துவதால் இதை வினைமுற்று. இச்சொல் எந்த காலத்தை காட்டுகிறது, இறந்த காலத்தை காட்டுகிறது. ஸோ அப்ப வந்தான் என்னும் இச்சொல் நிகழ்காலத்திலும் எதிர்காலத்திலும் எவ்வாறு வரும், வருகின்றான், வருவான் அப்படின்னு சொல்லிட்டு வரும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த மாதிரி செயல் முடிந்ததை குறிக்கும் சொல்லே வினைமுற்று ஆகும். இது 3 காலங்களில் ஒன்றை உணர்த்தும், ஏதாவது ஒரு காலத்தை உணர்த்தும். அதே மாதிரி திணை, பால், எண், இடம் ஆகியவற்றை காட்டும். ஸோ கோபால் அடுத்த சொல்லை படி அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு. என்ன சொல்ல வராங்க அப்படின்னா இதெல்லாம் ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின்ல கேட்பாங்க. ஸோ வினைமுற்று பார்த்தோம்னா ஒரு செயல் முடிந்ததை குறிக்கும் சொல்லுதான் வினைமுற்று. அது 3 காலத்துல ஒன்று காட்டும், ஏதோ ஒரு காலத்தை காட்டும். ஒன்று இறந்த காலம், இல்லைன்னா நிகழ்காலம், இல்லைன்னா எதிர்காலத்தை. 3ல ஏதாவது ஒன்று தான் காட்டும், 3மேலாம் காட்டாது. அதுவும் பார்த்துக்கணும். அடுத்து திணை, பால், எண், இடம், இது மாதிரி இது எல்லாத்தையுமே காட்டும். வந்தான் அப்படின்னா அவன் வந்து ஒரு ஆண் பால் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தெரியுது. அதே மாதிரி வந்தான் அப்படின்னு சொன்னோடனே ஒருத்தன் தான் வந்தான்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தெரியுது. அதே மாதிரி பார்த்தோம்னா வேற என்ன, திணை வந்தான் அப்படின்னாவே அது உயர்திணையா அக்ரிணையா அப்படின்னும் போது உயர்திணை அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சிடும். ஸோ ஓகேங்களா. ஸோ அதுதான் வந்து சொல்றாங்க. அடுத்து பழுத்த என்னும் சொல்லையா. ஓகே, பழுத்த என்னும் சொல் பார்த்தோன்னா முற்று பெறாத ஒரு வினைச்சொல். ஸோ பழுத்த முடிஞ்சா முடியல, ஸோ அப்படின்னும் போது என்னது ஒரு முற்று பெறாத வினைச்சொல். இந்த சொல் பார்த்தோம்னா பழம் அப்படின்ற பெயர் சொல்லை கொண்டு முடிவு பெறுகிறது. இவ்வாறு ஒரு பெயரை கொண்டு முடியும் முற்று பெறாத வினைச்சொல்லு பெயரெச்சம். ரெண்டு பார்த்தோம் இல்லையா, பெயரெச்சம், வினையெச்சம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி பெயரெச்சம்னா என்னன்றதுக்கு எக்ஸ்பிளேஷன் கொடுக்குறாங்க. ஸோ பெயரெச்சம்னா ஒரு முற்று பெறாத வினைச்சொல் பக்கத்துல ஒரு பெயரெச்சம் ஒரு பெயர் சொல் வந்து ஒரு பெயர் வந்து வரும். ஃபார் எக்ஸாம்பிள் பழுத்த பழம் இருக்கா, ஸோ பழுத்த பழம்னு எடுத்துக்கலாம். இதுல பார்த்தோம்னா பழம்ன்றது ஒரு பெயர் சொல், இதுல வந்து பார்த்தோம்னா பழுத்தன்றது ஒரு முற்று பெறாத வினைச்சொல்லான வினையெச்சம். வினையெச்சம் கிடையாது, முற்று பெறாத ஒரு வினைச்சொல். ஸோ ஓகேங்களா. ஸோ அப்படி வரும்போது பார்த்தோம்னா ஒரு முற்று பெறாத வினைச்சொல் பக்கத்துல ஒரு பெயர் சொல் வந்துச்சு, அதை வச்சு முடிஞ்சிச்சு அப்படின்னா அதுதான் பெயரெச்சம் அப்படின்றாங்க. ஏன்னா முடியும் போது பெயர் தானே இருக்குது, ஸோ அதனால பெயரெச்சம் ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே, அடுத்து ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா எடுத்து வந்தான்னு எடுத்துக்கலாம்.
எடுத்து வந்தான் வந்துச்சுன்னா எடுத்து இல்லை பார்த்தோம்னா முற்று பெறாத ஒரு வினைச்சொல். வந்தான் அப்படின்றது பார்த்தோம்னா முற்று பெற்ற ஒரு வினைச்சொல். ஸோ இந்த மாதிரி ஒரு முற்று பெறாத வினைச்சொல் வந்து முற்று பெற்ற ஒரு வினைச்சொல்லோட முடிஞ்சு போச்சுன்னா அதுதான் வினையெச்சம். ஓகேங்களா? இது பார்த்தோம்னா இறந்த கால வினையெச்சம். இதுல எடுத்து வந்தான்றது ஏதோ எப்பயோ வந்தான் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி நிகழ்காலம் எதிர்காலத்துக்கும் வரும், பொருந்தி வரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சரி, ஓகே. இது நம்ம வந்து இதான் சொல்லிட்டோமா, நாம வந்து எப்படி வந்து ஞாபகம் வச்சுக்கலாம் ஈஸியா வந்து சொல்ற மாதிரிங்க. ஃபர்ஸ்ட் பார்த்தோம்னா முற்று அப்படின்னா முற்று பெற்றது, எச்சம்னா முற்று பெறாதது. இந்த ரெண்டு கான்செப்ட் தெரிஞ்சுச்சா? ஸோ முற்றுல வினை முற்று மட்டும்தான் இருக்கு. அதாவது முற்று பெற்றுச்சு, வந்தான், உக்காந்தான், சாப்பிட்டான், அந்த மாதிரி ஆண் 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 அந்த மாதிரி முழுமையா வரும். இதே எச்சம்னா வந்த, எப்படி சொல்றது, ஒரு முற்று பெறாம இப்ப வந்தனா சாப்பிட்ட முடியல, சாப்பிட்டான்னு வந்துச்சுன்னா முடிஞ்சிருக்கும். சாப்பிட்ட அப்படின்னா வினை எச்சம். அந்த தான் வந்து எச்சம். இந்த எச்சம் தான் பார்த்தோம்னா வினை எச்சம், பெயரெச்சம் சொல்லிட்டு ரெண்டு டைப்பா பிரியுது. ஸோ ஃபர்ஸ்ட் பெயரெச்சம்னு என்னன்னு பார்க்கலாம். அதாவது பெயரெச்சம்னா பேரை கொண்டு முன்னாடி ஒரு ரெண்டுமே காமன் தான். முன்னாடி பார்த்தோம்னா ஒரு முற்று பெறாத வினைச்சொல் இருக்கும், அது பக்கத்துல பெயர் சொல் வந்துச்சுன்னா அது பெயரெச்சம். அதே பக்கத்துல பார்த்தோம்னா ஒரு முற்று பெற்ற ஒரு வினைச்சொல் வந்துச்சுன்னா அதுதான் பார்த்தோம்னா வினையெச்சம். அவ்வளவுதான் முடிஞ்சுச்சு. ஸோ முற்று பெறாத ஒரு வினைச்சொல் பக்கம் வினை வந்துச்சுன்னா வினையெச்சம், பெயர் சொல் வந்துச்சுன்னா பெயரெச்சம். இவ்வளவுதான். இலக்கண குறிப்புல இப்படிதான் வரும். ஓகேங்களா? அவ்வளவுதான் முடிஞ்சுச்சு. இது வந்து பயிற்சியை செஞ்சு பாருங்க. வினை முற்று என்ன குறிக்க சொல்றாங்க, இது மாதிரி உழைத்தால், என்ன பெயர் எச்சமா படித்த, அது வினை எச்சமா பாடி ஆடி. பட் பார்த்தோம்னா பாடி தான் வரும், ஏன்னா பாடிக்கு அப்புறம் மகிழ்ந்தது, பாடி மகிழ்ந்ததுன்னு வந்தது இல்லையா? அதே மாதிரி பார்த்தோன்னா இது வேற எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் இந்த பெயரெச்சம் வினையெச்சம் அப்படின்னு பார்த்தோன்னா, மேக்சிமம் பார்த்தோன்னா வினையெச்சம் தூ அந்த மாதிரி இந்த மாதிரி நினைக்கிறேன். அந்த மாதிரி முடிஞ்சுன்னா அது வினையெச்சம் வந்துடும். பெயரெச்சம் ஃபுல்லாகவே பார்த்தோன்னா ஆளை தான் வரும். ஃபார் எக்ஸாம்பிள் பழுத்த அப்படின்றத வருதா, இது வந்து பெயரெச்சம் படித்தோம்ல. ஸோ ஆ முடியுதா, இத்துக்குட்டலா ஆண் முடியுதா, ஸோ அப்படின்னா பெயரெச்சம். இது பார்த்தோம்னா எடுத்து வந்தான் அப்படி இருந்துச்சுன்னா ஊல முடியுதா, ஊன்னு முடிஞ்சுன்னா அது வினையெச்சம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ நீங்கள் எப்படி ஞாபகம் வச்சுக்கனாலும் ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகே. ஓகே, நெக்ஸ்ட் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக் தான் பார்க்க போகிறோம். மரபுச்சொல் வந்து ஒரு டாபிக், அதாவது சிலபஸில் கொடுத்த ஒரு டாபிக்கே கூட சொல்லலாம். ஸோ அதை தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் பார்த்தோம்னா யானைக்கன்று அப்படின்றது தான் மரபு. அதோட மரபு பிழை என்னது, யானைக்குட்டி கிடையாது, யானைக்கன்று. அதுதான் ஃபர்ஸ்ட். அடுத்து வந்து பார்க்கலாம் தாவரங்கள் காய்களின் இளமை மரபு. படிச்சுக்கணும், ரொம்ப முக்கியமானதுங்க. இதை நோட் பண்ணி வச்சு எழுதி வச்சு படிக்கணும், அந்த அளவுக்கு முக்கியமானது. அவரை பிஞ்சு, வாழைக்கச்சல், பலா மூசு, முருங்கை பிஞ்சு, வெள்ளரி பிஞ்சு, தென்னை குறும்பை, கத்தரி பிஞ்சு, கொய்யா பிஞ்சு, மாவடு. ஸோ மேக்ஸிமம் பிஞ்சுன்னு தான் முடிஞ்சு. இதில் வந்து நம்ம கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பார்க்கறது என்ன பார்த்தோன்னா வாழைக்கச்சல். ஸோ எப்படி நான் வச்சுக்கலாம் பார்த்தோம்னா, இந்த வாழைக்காயை அடுத்தோன்னே என்ன அப்படியே இந்த ஒரு மாதிரி பிரிஞ்சு வருமா, ஒரு மாதிரி கம்மு மாதிரி ஒட்டும்ல, சரி பிச்சுன்னு கச்சன்னு ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நான் வச்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ அதை வச்சு நான் வச்சுக்கலாம். பலா மூசு அப்படின் போது பார்த்தோம்னா ஸோ கொசு அப்படின்னு சொல்லி நான் வச்சுக்கலாமா. அந்த பலா சுற்றி வந்து கொசு மாதிரி ஈ மொய்க்குது இல்லை, கொசு ஈ மாதிரிலாம் மொய்க்கும். ஸோ அப்படின்னு நான் வச்சுக்கலாம். ஸோ பலா மூசு இல்லை அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ தென்னங்குறும்பை பார்த்தோம்னா தென்னங்குருத்துன்னுவோம் இல்லையா, ஸோ அப்படி அதை வச்சு தென்னங்குறும்பை அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். மாவடு அப்படிங்கிறத பார்த்தோம்னா மாவடு காய் வைப்பாங்கள்ல, மேலே வடுன்னுவோம். ஸோ அதை வந்து மாவடு அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ விலங்குகளோட இளமை மரபு
பார்க்கலாம். இளமை மரபு பார்த்தோம்னா குருவி குஞ்சு, கழுதை குட்டி, பன்றி குட்டி, நாய்க்குட்டி, சிங்க குருளை. அடுத்து கோழி குஞ்சு, எருமை கன்று, குரங்கு குட்டி, பூனைக்குட்டி, புலிப்பரல், ஆட்டுக்குட்டி, குதிரை குட்டி, மான் கன்று, யானை கன்று, கீரி பிள்ளை. ஓகேங்களா? இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்து மரபுச்சொல் ஒளி மரபுச்சொல் பார்த்தோம்னா குயில் கூவும், காகம் கரையும், வானம்பாடி பாடும். ஓகேங்களா? ஸோ குதிரை கணைக்கும், நாய் குறைக்கும், மயில் அகவும், கிளி கொஞ்சம் இல்லைனா பேசும் கூட சொல்லுவாங்க. ஆந்தை அலரும், சிங்கம் முழங்கும் இல்லைனா கர்ஜிக்கும். ஓகேங்களா? பன்றி உருமும், சேவல் கூவும், கூகை குழரும், கோழி கொக்கரிக்கும், நரி ஊளையிடும், யானை பிழையும். வினை மரபு சொல் அப்படின்னு பார்த்தோம்னா அப்பம் தின், நெல் தூற்று, நீர் பாய்ச்சு, காய்கறி அரி, களைப்பறி, பாட்டுப்பாடு, இலைப்பறி. களையும் பறி இலையும் பறிதான். பழம் தின், அதே மாதிரி அப்பமுக்கும் தின். மலர் கொய், மலர் பறி கிடையாது, மலர் கொய். அடுத்து கிளையை ஒடி, நாற்று நடு, தீ மூட்டு, மரம் வெட்டு, படம் வரை, விளக்கேற்று, விதையை விதை, கட்டுரை எழுது, உணவு உண். காகம் கரையும், குதிரை கணைக்கும், சிங்கம் முழங்கும், நரி ஊளையிடும், குயில் கூவும். ஓகே, தமிழ் எண்ணை கூட்டுக. 1 கா, 2 பார்த்தோம்னா ஊ, 3 ங்காவா. ஸோ அப்படி பார்த்தோம்னா 1 + 2, இதுக்கு ஆன்சர் 3. ரூ + ரூவா, 4க்கு ரூ தான், 4 தான் ரூன்னு நினைக்கிறேன். ரூ அப்படிங்கும்போது 4 + 4 8. 5 பார்த்தோம்னா இல்லை, சாரி, ஆக்சுவலி 4க்கு சா வரும், 5க்கு தான் ரூ வரும், 6க்கு சூ வரும், 7க்கு ஏ வரும், 8க்கு ஆ வரும். ஓகேங்களா? ஸோ 9க்கு கூ வரும். ஓகேங்களா? ஸோ அப்போ இது பார்த்தோம்னா இது சாங்களா. சா பார்த்தோம்னா 4, ரூ பார்த்தோம்னா 6 இல்லை 5. ஸோ அப்போ 5 + 5 10. இது பார்த்தோம்னா 3 + 3 6. ஊ பார்த்தோம்னா 3 + 3 3 + 4 + 3, சாரி, 4 + 3 7. கரெக்டாக அதில் லைனை எழுதி வச்சு போடுங்க, இதில் எழுதி கரெக்டாக போடல. ஸோ ஊ பார்த்தோம்னா 2 + 3 5. ஓகேங்களா? ஸோ நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணால் தான் ஞாபகம் வரும். போட்டு பாருங்கள், இப்படி தான் கொஸ்டின் கேட்பாங்க. அகரவரிசைப்படுத்தி எழுதுங்க. சரி, அதே மாதிரி இதில் பார்த்தீங்கன்னா தயக்கமின்றி தமிழிலே பேசுவோம் பார்த்தோம்னா டிக்கெட் கவுண்டர். ஸோ இங்கே ப்ளூ கலரில் கொடுத்துருக்கிறது எல்லாமே பார்த்தோம்னா மரபு, அதாவது தமிழ் சொற்கள் கிடையாது. ஸோ இது எல்லாமே பார்த்தோம்னா இது மாற்றி எழுதணும். ஸோ அதை பார்த்து எழுதுங்க. ஸோ டிக்கெட் கவுண்டருக்கு பார்த்தோம்னா சீட்டு முகப்பு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இது என்னது, ஸ்ட்ரெயிட்டாக போய், ஸ்ட்ரெயிட்டாக நேராக சென்று லெஃப்ட்னா இடது பக்கம் திரும்புங்கள். அங்கே கார்னர்னா ஓரம் சொல்லலாம்ல, ஓரமா ஒரு போர்டு, ஒரு பலகை இருக்கும். அடுத்து ஐயா தாம்பரத்துக்கு ஒரு டிக்கெட்னா நுழைவுச்சீட்டு கொடுங்க. 7 ரூபீஸ் சேஞ்சா, 7 ரூபாய் சில்லறை கொடுங்க. அடுத்து டிக்கெட் நுழைவுச்சீட்டு, மீதி சில்லறை எடுத்துக்குங்க. ஐயா தாம்பரம் போகிற புகை வண்டி எந்த பிளாட்ஃபார்மா? பிளாட்ஃபார்ம்னா நடைமேடையில் வரும். ஸ்டெப்ஸ்னா படிக்கட்டு ஏறி அந்த பக்கம் ஏறினீங்கன்னா பிளாட்ஃபார்ம்னா என்னது, நடைமேடை எண் 2 புகை வண்டி வரும், அங்கே போய் ஏறிக்குங்க. ஓகேங்களா? ஓகே,
ஓகே, இது படிச்சுக்கோங்க. ஸோ மன்னர் பிம்பிசாரர் ஒரு முறை மிகப்பெரிய வேள்வி ஒன்றை நடத்த திட்டமிட்டார். அதற்காக ஆயிரக்கணக்கில் பலியிடுவதற்காக ஆடுகள் கட்டி போடப்பட்டு இருந்தன. அப்போது கௌதம புத்தர், இது வந்து ஆக்சுவலி இந்த கதை வந்து ஒரு பாடலா வந்து கொடுத்துருப்பாங்க. எழுதுனது பார்த்தோம்னா கண்ணதாசன். 6th ஐ திங்க் 7th புது புக்கில் வந்து ஆசிய ஜோதி அப்படின்ற ஒரு பேர்ல வந்து எழுதியிருப்பாரு. புத்தரோட வாழ்க்கையை வந்து எழுதியிருப்பாரு, ஆசிய ஜோதி அப்படின்னு சொல்லிட்டு கண்ணதாசன் வந்து எழுதியிருப்பாரு. அதை வந்து பாடலாவே கொடுத்துருப்பாங்க. அதாவது தனியா ஒரு பாடமாவே கொடுத்துருப்பாங்க. ஐ திங்க் ஃபர்ஸ்டே வரும் ஆசிய ஜோதி அப்படின்னு சொல்லிட்டு, அதில் வந்து இது கொடுத்துருப்பாங்க. ஸோ இது வந்து ஜஸ்ட் நீங்கள் ஒரு பேராகிராஃபாக கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம படிச்சுக்கலாம். பட் அதில் வந்து ஃபுல்லாக வந்து நீங்கள் படிச்சிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஓகேங்களா? ஸோ அதான் கௌதம புத்தர் என்ன பண்ணுறாரு, அங்கே வருகை புரிந்தார். உயிர்களை பலியிட வேண்டாம் என்று அவர் கூறியதை யாரும் கேட்கவில்லை. மாறாக வேள்வியில் பலியிடப்படும் உயிர்களுக்கு மேல் உலகத்தில் இன்ப வாழ்வை அடையும் என்று கூறினர். அப்படியானால் உங்களுக்கு பிடித்தமானவரையே நீங்கள் பலியிடலாமே, அவர்கள் நிச்சயம் இன்பம் அனுபவிப்பார்கள் என்றார் புத்தர். ஆனாலும் அவர்கள் வேள்வியை கைவிடவில்லை. இறுதியாக, எனக்கு இந்த உடல் தேவையில்லை, எனக்கு இன்பமும் வேண்டாம், இந்த வாயில்லா விலங்குகளை விட்டுவிடுங்கள், என்னையே இந்த வேள்வி தீயில் போடுங்கள் என்று கூறிய புத்தர் அதில் விழப்போனார். புத்தரின் அறிவுரையால் ஞானம் பெற்ற பிம்பிசாரர் அவர் கொள்கையை ஏற்று நாடெங்கும் உயிர் பலியை தடை செய்தார். ஓகேங்களா? ஸோ பிம்பிசாரர் அப்படின்றது ரொம்ப முக்கியம். அவருக்கு யார் அட்வைஸ் பண்ணது? கௌதம் புத்தர். எதை பலியிட போனாரு? ஆடு. ஓகே, திருக்குறள் படிக்கலாம். ஓகே, இதோட வந்து 6 7 அதாவது எல் 6 வந்து முடிஞ்சாச்சு. திருக்குறள் வந்து எல் 7 ஸ்டார்ட் ஆகுது. ஸோ எல் 7ல் வந்து பார்க்கலாம், திருக்குறள்ல இருந்து பார்க்கலாம். ஸோ ஐ திங்க் வந்து நான் முடிஞ்ச அளவுக்கு கொஷின் ஏரியா என்னன்னு கவர் பண்ணிட்டேன். ஆக்சுவலி சொல்லப்போனால் நல்லாவே கவர் பண்ணியிருக்கேன்னு தான் சொல்வேன் நான். ஸோ அதை நீ சொல்லாத அப்படின்றீங்களா? சரி, சொல்கிறேன். ரியலாகவே வந்து எவ்வளோ கொஷின் கேட்டிருக்காங்கன்னு சொல்லியிருக்கேன். நான் சொன்ன ஒவ்வொரு பாயிண்ட்டுமே வந்து கொஷின் ஏரியாவுக்கு இதுதான் கீ பாயிண்ட்டாக சொன்னதும் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட். இதெல்லாம் வந்து நீங்கள் இது நோட் பண்ணணும். ஸோ இந்த மரபு சொற்கள் அப்படின்றத பார்த்தோன்னா ஒரு தனியாக ஒரு டாப்பிக்கே இருக்குது சிலபஸில், இலக்கணம் அப்படின்ற ஒரு டாப்பிக்கில். ஸோ அதனால் இது நோட் பண்ணி நீங்கள் கண்டிப்பாக படிச்சு தான் ஆகணும். ஈஸியாக தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இது படிச்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோன்னா மற்றது படி பார்த்தோம்னா இந்த நாடகத்தமிழ் நம்ம பார்த்தோம் இல்லைங்களா, நாடகத்தை பற்றி. ஸோ இதை வந்து ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக் நம்ம படிச்சதில்ல. ஸோ வந்து இதில் பார்த்தோன்னா ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு டாபிக்குமே ரொம்ப முக்கியமானது. நான் எது முக்கியம்னு சொன்னோன்னா அதை நீங்கள் படித்து நோட் பண்ணி படிச்சிங்கனாவே போதும். இது வந்து கம்ப்ளீட் ஆயிரும். ஸோ வந்து நெக்ஸ்ட் இயலான இயல் 7ல் வந்து மீட் பண்ணுறேன். பாய்.